நம்ம குயிலி வெள்ளையனும் எதுக்காக இவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? இன்னைக்கு அவங்க 2 பேரும் தாத்தா பாட்டியை பார்க்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் டக்கு டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் நிறைய வேலை இருந்துச்சு. ஸோ டீப் கிளீனிங்லாம் முடிச்சுட்டு குயிலியும் வெள்ளையனையும் தூக்கி பாக்ஸில் போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். ஆனால் இன்னைக்கு சரியான ஒரு வேலைத்தோட நான் பார்த்து வச்சுட்டேன். எப்போயுமே கிருஷ்ணராஜாபுரத்தில் போய் உதய எக்ஸ்பிரஸ் தான் ஏறுவோம். இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அது கிருஷ்ணராஜபுரத்துக்கு வராதாமா, வேற எங்கேயோ போவோம். அப்புறம் நடுவழியில் ரேப்பிடோ அண்ணா தான் இருந்துட்டு சரி பரவாயில்ல நான் அங்கேயே கொண்டு போய் இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னார். அந்த அண்ணாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸுங்க. ஆனால் இந்த ட்ரெயின் பார்க்க வெளியில் நல்ல பளபளன்னு இருந்துச்சு. ஆனால் உள்ளே போனால் சரியான ஸ்மெல்லு. இதுக்கு தான் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு அப்படின்னு சொல்லுவாங்க போல். பட் எனக்கு இந்த ட்ரெயின் ட்ராவல்னால் ரொம்பவே பிடிக்கும். அங்கே வர இந்த கீ செயின் விற்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அப்புறம் நடுவில் வேற என் ஹஸ்பண்ட் குயிலி என்ன பண்ணுறா அப்படின்னு திறந்து பார்த்துட்டு இருந்தார். அவர் இன்னைக்கு என்ன செய்ய காத்துட்ருக்கானுங்கன்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு படுத்திருந்தா. அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக 2 பேர்த்தையும் கூட்டிட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டோங்க. சரியான வெயிலுங்க இந்த தடவை. போன தடவை வந்ததப்போ நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. பட் இந்த தடவை செம்ம வெயில். எங்கள் அண்ணனும் வந்து எங்களை பிக் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.